ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் உங்களுக்காக தகவல்கள் நிறைய காத்துட்டு இருக்கு. அண்ட் வழக்கம் போல இன்னைக்கும் நமக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ள முதல்ல வரவேற்றுலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த 2026 ஆடி மாதம் மிதுன ராசிக்கு எப்படி அமைய போகுது? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ஆடி மாத ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால ரொம்ப நாளாக ரொம்ப வருஷங்களாக சொந்த வீடு வாங்கணும்னு ஏக்கப்பட்டு அந்த சொந்த வீடு அமையாமல் கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ஆடி மாதம் நிச்சயமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால இதே தொழில் ரீதியான வகையில் கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஆடி மாதத்தில் சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இதே புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மாணவர்களை பொறுத்தளவுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதாவது சொல் புத்தி அப்படிங்கிறதுக்கு மேலே சுய புத்தியோடு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பயபக்தியாக கவனிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும். எவ்வளவு சொத்து இருந்தாலும் எவ்வளவு நட்பு இருந்தாலும் எவ்வளவு உறவு இருந்தாலும் தன்னுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது கல்வி முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை மாணவர்களுக்கு அதிகமாக கொடுக்கும். ஒரு சில மாணவர்கள் தன்னுடைய திறமை மூலமாக சகாயமான வகையில் சந்தோஷமான வகையில் கடல் கடந்து கல்வி கற்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகளையும் இந்த ஆடி மாதம் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசி, அதாவது மிதுன ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சூரிய பகவான் கோலோச்சி இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அன்பாக சாதிக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த அன்பாக சாதிக்க முடியாத காரியத்தை கூட அதிகாரமாக சாதித்து காட்டக்கூடிய பாக்கியத்தை இந்த சூரிய பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். கடல் கடந்த பயணங்கள் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதிகமாக கொடுப்பார். அதே 2ஆம் இடம் தனஸ்தானம் சொன்னோம் இல்லையா? தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல தன காரகன் என்று சொல்லப்படுகிற குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக தனம் அப்படிங்கிறது தாராளமாக தனம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும். எதிர்பாராத ஏராளமான பண வரவுகளை இந்த ஆடி மாதம் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு ஆடி மாதம் எதிர்பாராத சிக்கல், எதிர்பாராத தடங்கள் இருந்தால் கூட மிதுன ராசிக்கு மிதமிஞ்சிய வருமானங்களை வெகுமானங்களாக கொடுக்கக்கூடிய மாதமாக ஆடி மாதம் அமையும். இதே ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்குது அப்படிங்கிறத விட ஏற்கனவே உத்தியோகம் போயிட்டுருப்பீங்க இல்லையா? கடமைக்காக உத்தியோகம் போகிறோம் அப்படிங்கிற அமைப்பில் உள்ள உங்களுக்கு பெருமைக்கான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும். இருக்கிற உத்தியோகத்திலிருந்து மாற்று உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த மாற்று உத்தியோகம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு சம்பளத்தில் அந்த உயர்ந்த பதவியில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த ஆடி மாதம் நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாக்கு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதில் வருமானம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா வசியம் அப்படிங்கிறது கொஞ்சமாவது இருக்கணும். அந்த மாதிரியான வசியம் அப்படிங்கிறது வியாபாரிகளுக்கு அதிகமாக இருக்கும். அந்த வசிய சக்தி மூலமாக வருமானம் அப்படிங்கிறதுக்கு மேலே வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இந்த வசியம், வாடிக்கையாளர் எண்ணிக்கை, இந்த 2 காரணங்களால் பார்த்தீங்கன்னா வருமானங்கள் மிகுதியாகக்கூடிய பாக்கியத்தை இந்த ஆடி மாதம் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நீண்ட வருடங்களாக இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் களை கட்டும். சூப்பர் சார். ஸோ வருமானம் களை கட்டும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அண்ட் மிதுன ராசி பார்த்தீங்கன்னா கல்வியில் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் படிப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தீங்க. கல்வியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் நம்மளோட குலதெய்வ விருட்சம் வீட்டில் வாங்கி வைக்கிறதால படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாணவர்கள் முன்னேற்றம் அடைவார்களா? பொதுவாகவே மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மிதுன ராசியை சேர்ந்த ஏராளமானவர் கல்வியில் சிறந்து இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. கணிதமாக இருந்தாலும் சரி, கணினித்துறையாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் கடல் கடந்த பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது மிதுன ராசியாக இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் இவ்வளவு சிறப்புகள் பெற்ற இதே மிதுன ராசியை சேர்ந்த சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஏக்கத்தில் இருப்பீங்க இல்லையா? எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கலை, சாதாரண உத்தியோகம் அமையல, சாதாரண தொழில் அமையல, ஒரு வியாபாரம் அமையல, எனக்கு கடனில்லாத வாழ்க்கை அமையல அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது
உங்களுடைய ராசிப்படி என்னென்ன யோகம் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ராசிக்கு மேலே லக்னம் இருக்கும் இல்லையா, அந்த லக்னப்படி உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்குது, அல்லது உங்களுடைய நட்சத்திரப்படி உங்களுக்கு என்னென்ன யோகம் விதிக்கப்பட்டிருக்குது, அல்லது உங்களுடைய பிறந்த தேதிப்படி உங்களுக்கு என்னென்ன யோகம் அமைக்கப்பட்டிருக்குது, அல்லது உங்களுடைய பிறந்த திதிப்படி உங்களுடைய விதி எப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ விருட்சம் இதற்குண்டான பூஜை புனஸ்காரம் செஞ்சுருக்கிறதுனால குலதெய்வ விருட்சம் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒன்று ராசிப்படி, லக்னப்படி, நட்சத்திரப்படி, பிறந்த தேதிப்படி அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் யோகம் இருக்கும் இல்லையா. இருக்கிற இந்த அமைப்புகளில் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு யோகம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அந்த யோகத்தை இந்த பூமியில் இருக்கக்கூடிய உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த யோகத்தை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு சேர்க்கக்கூடிய பாக்கியம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கு சுபிட்சமாகவே அமையும். சூப்பர் சார். ஸோ மிதுன ராசிக்கு நீங்கள் பேசின வார்த்தைகள் அத்தனையும் நம்பிக்கை ஊட்டும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள், தினப்பலன்கள், மாத பலன்கள் இது எல்லாமே வந்துகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.